வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஸ்டமர் சர்வீஸ் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து ஹையர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கம்பெனி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் 6000க்கு மேற்பட்ட ஸ்டாஃப் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கு ஸ்டாஃப் வந்து அதிகமான அளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரியான ப்ரொசீஜர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நண்பா. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்குள்ளே வந்து செலக்ட் ஆகி ஈஸியாகவே வந்து போக முடியும். மாத சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க உங்களுக்கு 60,000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேலரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன இந்தியன் கம்பெனி கிடையாது, அமெரிக்கா பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பல் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இசேவையில் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யார் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ராக்ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி தான். இந்த கம்பெனி ஜாப் நோட்டிஃபிகேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்த உடனே எல்லாருமே இன்டர்வியூக்கு வந்து போயிட மாட்டாங்க. அப்படி எடுத்த உடனே இன்டர்வியூக்கு நிறைய பேர் போய் தான் வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆகாமல் வெளியில் வந்துடுறாங்க. ஒரு கம்பெனிக்கு உள்ளே நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா அது என்ன வேலை, என்ன மாதிரியான கம்பெனி அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த கம்பெனி எப்போ ஓப்பன் பண்ணாங்க, அந்த கம்பெனியில் எவ்வளோ ஸ்டாஃப் இருக்கிறாங்க, அந்த கம்பெனி அந்த கம்பெனியுடைய ஓனர் யார், அந்த கம்பெனி நம்ம நாட்டு ஓனரா இல்லை வெளிநாட்டு ஓனரா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இன்டர்வியூக்கு வந்து உள்ளே போகணும். ஏன்னா இன்டர்வியூவில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, இப்போது நம்ம பார்க்க போகிற இந்த கம்பெனியை பற்றி அபவுட் செக்ஷனில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம அந்த கம்பெனிக்குள்ள நோட்டிஃபிகேஷன் போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி கம்பெனி, சரிங்களா? இது வந்து ஒரு அமெரிக்கன் க்ளவுடு கம்ப்யூட்டிங் கம்பெனி பேஸ்டு டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு கம்பெனி, இது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ, அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆனுவல் டேர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா $USD வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 301 கோடி வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 2021 301 கோடி $USD வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டேர்ன் ஓவர் வந்து பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு கம்பெனி வந்து இவ்வளோ டேர்ன் ஓவர் வந்து நடக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு இல்லை ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சேலரி வந்து கொடுப்பாங்க, எந்த அளவுக்கு வந்து அந்த கம்பெனியில் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து நம்ம அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும், எடுத்த உடனே நோட்டிஃபிகேஷன் பார்க்காம அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டேர்ன் ஓவர் எவ்வளோ நடக்குது, இந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர் யார், எத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் விக்கிபீடியாவில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1998 ஆக்சுவலாக வந்து நான் பிறந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான கம்பெனி. டோட்டலாக இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6600க்கு மேற்பட்ட ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2021 அப்டேட் படி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து 2023 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட ஸ்டாஃப் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹையரிங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இந்த கம்பெனியில் தான் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஜாப் ரோல் வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? இந்த ஜாப் ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ஜாபுடைய டியூட்டிஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இதில் வந்து இருக்கக்கூடிய எஜுகேஷன் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு 1 by 1 நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி நீங்கள் வந்து பேசணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதாவது மீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நேரம் அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, நம்ம இங்கே இருக்கோம், எப்படி நம்ம பேசுகிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய பார்ட் டைமில் ஃப்ளெக்சிபிள் டைமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த கம்பெனியில் நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான வேலை வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜாப் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் அண்டர் க்ளோஸ் சூப்பர்வைசிங்
டீட்டெயிலு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் ஒர்க் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன்கமிங் ஃபோன் கால்ஸ் இன் எஃபிஷியன்ட் அண்டு ப்ரொஃபஷனல் மேனர் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது கஸ்டமர் வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவுட் கோயிங் காலாக இருக்கட்டும், இன்கமிங் அதாவது இன்போர்டிங் அவுட் போர்டிங் சொல்லுவாங்களே அந்த கால் சென்டரில், அந்த 2 காலுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை பற்றி கேட்பாங்க. ஏன்னா அது கம்பெனி க்ளவுட் பேஸ் பண்ணி கம்பெனிங்கிறதுனால அந்த கம்பெனியில் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வாய்ஸ் ப்ராசஸில் தான் இருக்கும். அதிகபட்ச அளவுக்கு நான் வாய்ஸ் ப்ராசஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து வாய்ஸ் மூலிமா பேசுகிறாருன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில் பேசி தான் ஆகணும். தமிழில் வந்து பேசினா எடுத்துக்கிற மாட்டாங்க. நீங்கள் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இதில் வந்து பேசணும். இந்த மாதிரியான அமெரிக்கன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே இங்கிலீஷில் நீங்கள் பேசினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெயின்டைன் ஏ நீட் அண்டு ஆர்கனைஸ்டு ரெசிப்ட் ஏரியா அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது எல்லாமே நீங்கள் பேசிக்ஸ் இருக்கக்கூடிய உங்களுக்கான நேச்சுரலாக ஒர்க் என்ன அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா த கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன ப்ரோ அமெரிக்கன் கம்பெனின்னு சொல்கிறீங்க, +2 படித்தவங்கள வேலைக்கு எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டாயமாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. +2 பாஸ் பண்ணிவிட்டு யார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சைட்டு மணிக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணிட்டோம். ஏன்னா ட்ரை பண்ணாமல் வேலை கிடைக்குது, வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணிவிட்டு வேலை கிடைக்கலன்னு சொல்கிறது ஒரு பட்சம் இருக்கட்டும், ட்ரை பண்ணாமல் நிறைய பேர் என்ன தெரிஞ்சவங்களே வேலை கிடைக்கலையே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அது கிடைச்சா லக்கு, கிடைக்கலன்னா ராமா அப்படிங்கிற போயிட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து போயிட்டே இருக்கணும். வேலை தேடுறவங்களாம் தேடிகிட்டே உட்காந்தே இருந்தோம்னா நம்மளுக்கு பொழப்ப ஓட்ட முடியாது. நம்ம ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச நம்மளோட ட்ரீம் ஜாப், நம்மளுடைய கனவு வேலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா. அதில் இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்டு, நோ அப்பரில் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. 18 வயசுக்கு பூர்த்தி அடைஞ்ச எல்லாருமே இதுக்கு வந்து கேண்டிடேட்டாக உள்ளே வந்து போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த கஸ்டமர் சர்வீஸ் ஸ்பெஷலிஸ்ட்டில் இந்த ராக்ஸ்பேஸ் டெக்னாலஜியில் வந்து பார்த்தோன்னா சேலரி ரேஞ்ச் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்டு பெர் ஆனம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம இந்தியன் கரன்சி படி இதில் நீங்கள் பணமாக வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து US டாலர் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்ருவாங்க. நீங்கள் நெட் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது வயர் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா உங்களுடைய இந்தியன் கரன்சியை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேங்க் சைட்லேருந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. பே லெவல் வந்து பெர் மந்த் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 41,600 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து பே பண்ணுறா வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்குறாங்க. ஏன்னா இது அமெரிக்கன் கம்பெனி அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வில்லிங் டு லேர்ன், நீங்கள் வந்து அப்படியே தொடர்ந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீப்புளாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதையுமே நீங்கள் கவனமாக வந்து பாருங்கள் சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ ஷார்ட் லிஸ்ட் தான். இன்டர்வியூ அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விர்ச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட், ஒரு இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. அந்த இன்டர்வியூலேயே நீங்கள் வந்து கிளியர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டுடைய ஜாயினிங் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துட்றதா வந்து சொல்லியிருக்காங்க. மெயில் மூலிமா உங்களுக்கு வந்து அனுப்பி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதையுமே நீங்கள் கவனமாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு, இந்த கால் சென்டரு, இந்த டெலிகாலரு, இந்த BBO, வாய்ஸு, நான் வாய்ஸு இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு 1 மாதம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இதில் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை ப்ரோ, எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கிடச்சா நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்கள் கூட இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் சரிங்களா. இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் உங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கு. இதில் போய்ட்டு நீங்கள் இந்த இடத்துல அப்ளை ஃபார் திஸ் ஜாப் ரோல் இருக்கு இல்லையா, மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய நபர்கள் வீடியோ கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை போட்டுக்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து உங்களுக்கான கொஸ்டின் நீங்கள் ஈஸியாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000க்கும் மேற்பட்ட நபர்கள்னு சொல்ல முடியாது, எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான், நம்மளுடைய பிரதர் சிஸ்டர் தான்.
காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பீப்புள் இருக்கிறாங்க, மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் இருக்காங்க, ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் இருக்காங்க, ஹையர் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க, ஜாப் சீக்கரும் இதில் வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பலதரப்பட்ட நபர்கள் வந்து ஒரு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு குரூப் தான் இது. இந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க்குமே வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்பப்போ எவ்ரிடே வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து விரல் நுனியில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்களுக்கு வந்து இதில் வந்து ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் சர்வீசஸ் மூலியமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இ சேவை சர்டிஃபிகேட் வேணும், பேன் கார்டில் கரெக்ஷன் பண்ணணும், ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ணணும், நீங்கள் எங்கேயுமே வெளியில் போயிட்டு அலையாமல் பண்ணணும் வீட்டில் இருந்துகிட்டே அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஆன்லைன் சர்வீஸ் போர்ட்டல் மூலிமா உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கான சர்வீஸை நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தோன்னா இது மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கவும் முடியும். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.